வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் கிளாஸ் டி போர்டு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ் டி போர்ட்ஸ் இருக்குது இல்லையா? நிறைய போர்டு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் டி போர்டு ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து 12 வோல்ட் தேவை. ஓகேவா? அதுக்கு 12 வோல்ட் தேவை. உதாரணமாக பாருங்களேன், இந்த MT21 அப்படிங்கிற ஒரு மாடுல் இது 2.1 200 வாட்ஸ் பவர். இதுக்கு எவ்வளோ வோல்ட் கொடுக்கலாம் அப்படின்னா எஸ்எம்பிஎஸில் 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் கொடுக்கலாம். எங்கிட்ட எல்லா வோல்டேஜஸுமே இருக்குது. ஓகே, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம சர்வீஸ் பண்ணும்போதோ கண்டிப்பாக இதை ஓவர் பண்ணிவிட்டு போகவே முடியாது. ஓகே, ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ்டையும் இல்லை நியூ கமர்ஸ் பிகினர்ஸ்டையுமே நம்மகிட்ட என்ன தேவை அப்படின்னா ஒரு பவர் சப்ளை வேணும். பாருங்களேன், இது ஒரு பவர் சப்ளை. இது வந்து 1 ஆம்பியர் டு 2 ஆம்பியர் பவர் சப்ளை இருக்குது. இந்த பவர் சப்ளை 150 சார்ஜ் வரும். தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பவர் பேக். ஓகே, இப்போது நான் சொல்லியிருக்கேன். இப்போது இது ஒரு கிளாஸ் டி போர்டு, இது ஒரு ஸ்டீரியோ போர்டு. இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வோல்ட் ஒன்று நான் 40 டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் போர்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி போர்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஒரு பவர் சப்ளை தேவை, பர்டிகுலராக எஸ்எம்பிஎஸ் தேவை. ஓகே, அப்போது நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் வாங்கி ஆகணும் ஒன்று. அதுதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குது. இது வந்து 12 வோல்ட் 5 ஆம்பியர் லைட் ஆன் அப்படிங்கிற கம்பெனியுடையது. இதோடைய காஸ்ட் வந்து 350 350 ரூபா வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, இது ஒயரை நீ ஐசோலேட் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இதே மாதிரியே ஒரு டிசி சாக்கெட் மூலிமாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அது இந்த மாதிரி ஒரு ஒயிட்டில் பாக்ஸில் தான் வரும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வரும். உங்களுக்கு பேக்கிங் வரும் உங்களுக்கு. தென் அடுத்தபடியாக சேம் பாருங்கள், 12 வோல்ட் 5 ஆம்பியர் இந்த மாதிரி மெட்டல் கேஸோடு வரும். நல்லாயிருக்கும், குவாலிட்டி அருமையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் சோர்ஸ் ஒரு 12 வோல்ட் வேணும் 5 ஆம்பியர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி மெட்டல் சேசிஸ் இருக்கிறது நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதோடைய ப்ரைஸ் வந்து 350 350 ரூபா. ரெண்டுமே ஒரே விலை தான் வரும். அதாவது லைட் ஆன் கம்பெனியில் பார்த்தோம் இல்லையா? அதாவது இந்த பீஸும் சரி இந்த பீஸ் சரி 350 காஸ்ட் வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, தென் பாருங்கள், இது ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குது. இது 12 வோல்ட் 10 ஆம்பியர் 12 வோல்ட்டு 10 ஆம்பியர். கிட்டத்தட்ட பெரும்பாலும் எல்லா ஒரு கிளாஸ் டி போர்டுக்குமே இந்த மாடுலில் யூஸ் பண்ணலாம். இந்த மாடுலோட காஸ்ட் வந்து 650 ரூபா வரும். நல்ல குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஏற்கனவே இந்த மாடல் என்னென்ன ட்ரபிள் வரும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், கம்ப்ளைண்ட் வந்தால் எப்படி ரெடி பண்ணணும், என்னுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல், சர்க்யூட் டயக்ராம் நான் ஏற்கனவே எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் உங்களுக்கு இந்த சாம்கான் கம்பெனியினுடைய ஒரு MP5 ஒரு வீடியோ டீகோடர், வீடியோ கார்டு, அப்புறம் டிஎஃப்டி கார்டில் ஒரு ஃபிலிம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ஃபிலிம் வந்து நம்மளுடைய சிஆர்டி டிவிலையோ அல்லது ஒரு எல்சிடி எல்இடி டிவிலையோ நம்ம ப்ளே பண்ணலாம். ரொம்ப காம்பேக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். ரொம்ப காம்பேக்டாக வெரி காம்பேக்டாக. லாஸ்ட் கிளாஸில் இது சம்மந்தமான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒயரிங் எப்படி கொடுக்கணும், ஒயரிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இதனுடைய ப்ரைஸ் வந்து 750. நிறைய மாடல் நிறைய கம்பெனி இருக்குது. இது காஸ்ட் வந்து 750. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது இதனுடைய ப்ரைஸ் வந்து 650 12 வோல்ட்டு 10 ஆம்பியர். ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக பாருங்கள், இன்னொரு பவர் சப்ளை இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பவர் சப்ளை. இது ரெயின் ப்ரூஃப் பவர் சப்ளைன்னு பேர். இது 12 வோல்ட்டு 33.3 ஆம்பியர் 400 வாட்ஸ் பவர். 400 வாட்ஸ் பவர். நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெடிமேடாக இருக்குது, ஸ்டாக் இருக்குது. தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இந்த காஸ்ட் 750 வரும், 750 ரூபா வரும். ஓகேங்களா? தென் இன்னொரு பவர் சப்ளை. இது வந்து 24 வோல்ட்டு 10 ஆம்பியர்
பொதுவாக கிளாஸ் டி போர்ட்லேருந்து வேறு ஏதாவது சிங்கிள் பவர் சப்ளையில் ரன் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் பக்கா குவாலிட்டியாக இருக்கும். கிளாஸ் டி போர்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். நல்லா ஒர்க் பண்ணோம். குறிப்பாக சில கிளாஸ் டி போர்டெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. 220 வாட்ஸ் ப்ளஸ் 220 வாட்ஸ் 350 வாட்ஸ் டோட்டலாக 800 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு 36 வோல்ட் டிசி வேணும். 36 வோல்ட் கொடுக்கறதுக்கும் பவர் சப்ளை இருக்குது. இருந்தாலும் மேக்ஸிமம் வோல்டேஜ் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் சேஃப்டி ஜோன் வேணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். 24 வோல்ட்டு 10 ஆம்பியர். ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளை இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். தென் இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சி ப்ரோ கம்பெனியினுடைய சார்ஜர். இது ஒரு லெட் ஆசிட் பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். ஒரு அப் டு 20 ஆம்பியர் பேட்டரி வரைக்கும் இது சார்ஜ் பண்ணலாம். இது வந்து 350 ரூபா வரும் உங்களுக்கு இந்த யூனிட்டு. இதில் கரெக்டாக அந்த பாருங்கள் இந்த டெர்மினல் இருக்கும். இந்த கிளிப் மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம ஒரு லெட் ஆசிட் பேட்டரிக்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. இதோடைய காஸ்ட் வந்து 350. நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ நாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அசம்பிள் பண்ணி நம்ம ஒரு சார்ஜிங் சர்க்யூட் பண்ணலாம். ஆனால் பட் அதில் சில ஆட்டோ கட் ஆஃபு இதெல்லாம் வந்து பண்ணுறது கொஞ்சம் எலக்ட்ரானிக் சர்க்யூட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் இல்லாமல் நாம் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி யூனிட்லாம் அவசியம் கையில் இருக்கணும். ஓகேவா. தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், இன்றைக்கி புக் பண்ணுங்கள், நாளைக்கு வாங்கிக்க முடியும். ஓகேவா. அடுத்தது இப்போ இது ஒரு கிளாஸ் டி போர்டு. கிளாஸ் டி போர்டு இது வந்து 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். 120 வாட்ஸ் பவர் ஆடியோவில் வரும். சப்புக்குன்னே ஸ்பெஷலாக எந்த செக்ஷன் லெஃப்ட்டு ரைட்டு எதுக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். பவர் கூடுதலாக வரும். இதில் சப் ப்ரீ கிடையாது, வெறும் பவர் ஆம்பிளிஃபையர் தான். 120 வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர் கிளாஸ் டி. ஓகே. இதில் 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். 10 ஆம்பியர் கொடுத்தா நல்ல எஃபெக்ட் பக்காவாக இருக்கும். அப்போது நம்மகிட்ட ஒரு பவர் மாடியூல் தேவைப்பட்டால் நல்ல அவுட்புட் நல்லா வரும். அவுட்புட் நல்லா கேட்கணும், நல்ல பஞ்ச் பேஸ் டீப் பஞ்ச் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைவ் வாங்குறது நல்லது. ஓகே. இது 750 தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா. தென் பாருங்கள் இது ஒரு கன்வெர்ட்டர். இது ஒரு கன்வெர்ட்டர் 110 வாட்ஸ். 110 வாட்ஸ் 12 வோல்ட் இன்புட் கொடுத்து 230 வோல்ட் 110 வாட்ஸ் லோடு இது கொடுத்துக்கலாம். இதில் 2 மாஸ்பெட் இருக்கும். இதன் ப்ரைஸ் வந்து 350 வரும். ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணணும். ஒரு டிசி பேட்ரி கொடுத்து 230 வோல்ட் ஏசி வர்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி டைமில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சால்ட்ரிங் ஆன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சால்ட்ரிங் ஆன் இருக்கு இல்லையா 60 வாட்ஸ், அதை வந்து இதில் ரன் பண்ணலாம். கரண்ட் இல்லாத போது தேவைப்படும் பொழுது ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் நாம் இந்த யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை விட பவர் வேணும் அப்படின்னு சொன்னால் 220 வாட்ஸ் ஒரு யூனிட் இருக்குது, இது வாங்கிக்கலாம். இது வந்து 550 550 ரூபா வரும். ஒரு இன்வெர்ட்டர். இது கன்வெர்ட்டர் டிசி கன்வெர்ட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் டிசி கொடுத்தா 230 வோல்ட் ஏசி அவுட்புட் வரும். நாம் இதை என்ன அப்ளிகேஷனுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெர்ட்டர் இதை நீங்களே மேக் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்னால் அப்படிலாம் பண்ண முடியல, ரெடிமேடாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு 12 வோல்ட் 150 வாட்ஸ் கன்வெர்ட்டர். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 ஏசி சாக்கெட் இருக்கும். ஸோ 2 ஆக்சஸ் மூலிமா 2 அவுட்புட் எடுத்துக்கலாம். ரெண்டுமே பேரலல் தான், பட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்காக இருக்குது. இதில் ஒரு 22 வாட்ஸ் டியூப் லைட், இதில் ஒரு 22 வாட்ஸ் டியூப் லைட்டை ஆட் பண்ணுங்கள். சூப்பர் பிரைட்னட் ஒர்க் பண்ணும். பேட்டரியோட ஆம்பியரை பொறுத்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கூடும் குறையும். இது கிளிப், உங்களுக்கு பேட்டரி கொடுக்கக்கூடிய கிளிப். இதனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 390 வரும். 350 வரும். கொரியர் சார்ஜ் வரும்போது உங்களுக்கு 50 ருபீஸ் ஆர் 40 ருபீஸ் கூடுதலாக வரும். 350 கம்ப்ளீட்டட் டோட்டல் பேக்கேஜே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு எமர்ஜென்சி பீரியடில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு 12 வோல்ட் பேட்டரி கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஏசி அப்ளையன்ஸ் ஒரு பல்ப் எரிய வைக்கலாம். ஒரு டியூப் லைட் சொன்னேன் இல்லையா, 22 வாட்ஸ் டியூப் லைட் 2 கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். நல்ல சூப்பர் எஃபெக்ட் இருக்கும். ஓகே. இல்லை சரி, இப்போ நம்ம இன்வெர்ட்டர் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் பாரு இது ஒரு இன்வெர்ட்டர். இது வந்து 500 வாட்ஸ். இது வந்து 500 வாட்ஸ் இன்வெர்ட்டர். இது இருக்குது.
இது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது ஓகே. இது வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டி இருக்கும், பக்கா குவாலிட்டி இருக்கும். 500 வாட்ஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, உதாரணமாக ஒரு 300 வாட்ஸ் லோடு கொடுக்கணும், பல்ப்லாம் எரிய வைக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சோலார் சார்ஜர் கண்ட்ரோல், சோலார் பேனல் போட்டிருக்கீங்க, அதுலேருந்து நேராக ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரியிலேருந்து வர 12 வோல்ட் இதுக்கு இன்புட்டாக கொடுத்துடலாம். இந்த யூனிட்டில் உங்களுக்கு இந்த கிளிப்பு வந்துடும் கையோட, இந்த பாருங்கள் இந்த மாதிரி கிளிப்பு வந்துடும் கையோட. ஸோ நீங்கள் டைரெக்டாக பேட்டரிக்கு கொடுத்துக்கலாம். நல்ல எஃபெக்ட் வந்து பக்கவான எஃபெக்ட் இருக்கும். இதிலே ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று இருக்குது. ஓகே, அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் பவர் ஆன் இண்டிகேட்டர் எல்லாமே இருக்குது. ஓவர்லோடு ப்ரொடெக்டர் இதில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அதிகமாக லோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூனிட் ஃபெயிலியர் ஆகுது, கட் ஆஃப் ஆயிரும், அதுக்காக கொடுத்துருக்கு. இது பின்னாடி ஒரு ஃபேன் ஒன்று இருக்கும். இது கிளிப்பு, பாசிட்டிவ் நெகட்டிவ் கிளிப்பு. இதில் அவுட்புட் சாக்கெட் இருக்குது, பவர் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஃபால்ட்னா ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியும், க்ரீன்னா ஓகேன்னு எரியும். சப்போஸ் ஒரு மொபைல் சார்ஜர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த யூஎஸ்பி சாக்கெட்லேருந்து நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பெஸ்ட்டு யூனிட் இது. ஓகே, இப்போ இதே கம்பெனியில் தான் பாருங்கள், இது ஒன்று, இதுவும் சோலார் பவர் இன்வெர்ட்டர், சேம் கம்பெனியில் இருக்குது. ஆனால் வாட்ஸ் பவர் வந்து 2000 வாட்ஸ் பவர். இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு 700 வாட்ஸு 1 kV இந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் யூபிஎஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதோடைய காஸ்ட் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 9000 7000க்கு மேலே தான் எல்லாமே இருக்கும் இல்லையா. இது ரொம்ப லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வரும். ஓகேவா, 2500 ரூபா தான் அப்படி விலை. ஒரு 12 வோல்ட் பேட்ரி, ஒரு 12 வோல்ட் பேட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா லோடை பொறுத்து, ஆனால் வாட்ஸ் 2000 வாட்ஸ் இருக்கிறதுனால இதனுடைய லோடுக்கு இணையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஓவர் கட் ஆஃப் இருக்குது. சப்போஸ் ஷார்ட் சர்க்கியூட் ஆனாவோ லோடு அதிகமானோ கட் ஆஃப் சர்க்கியூட் இருக்குது, அதனால் பயப்பட வேண்டியதில்லை. பவர் ஆன் எல்லா டீட்டெயில் இருக்குது. எப்படி நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, 500 வாட்ஸ்க்கு நான் 500 வாட்ஸ் இருக்குது, 1000 வாட்ஸ் இருக்குது, 1500 வாட்ஸ் இருக்குது, இது 2000 வாட்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். சிம்பிளாக வீட்டில் ஒரு எமர்ஜென்சி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கிடையாது, ஆனால் அதுக்காக வேண்டியில்லை. சப்போஸ் பவர் இல்லை அப்படின்னா பேட்டரியிலேருந்து சப்ளை இதில் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு நல்ல லோடை ஒர்க் பண்ணோம். குறிப்பாக ஃபேன் எல்லாம் ரன் பண்ணலாம். நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு வீட்டில் இருக்க ஃபேன் ஒர்க் பண்ண வைக்கணும்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிஎல்டிசியாக இருந்தால் பரவாயில்ல, கரண்ட் கம்மியாக எடுக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஒரு மெஷின் இருக்குது, ஒரு சூவிங் மெஷின் இருக்குது. சில பேர் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ட்ரில் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஹெவியாக தேவை. பவர் இல்லைன்னா ஒரு எமர்ஜென்சி டைம் நம்ம எப்படி ஒரு இன்வெர்ட்டர் இருந்தால் ஒரு சால்ட்ரிங் என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக எல்லா வீட்லேயுமே ஒரு மீடியம் பட்ஜெட்டில், எல்லாத்துடைய வீட்லேயும் வாங்கக்கூடிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இல்லையா, கசப்பாக இருக்கக்கூடாது. 10,000 ரூபா போட்டு இன்வெர்ட்டர் வாங்கணும் அப்படின்னா யாருமே யோசிப்போம் இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஒரு 2500 ரூபாயில் ஒரு இன்வெர்ட்டர் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி லோடு கொடுத்துக்கலாம். எல்இடி டிவிலாம் பக்காவாக ஒர்க் பண்ணும். ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லைனாக்கா ஓடும், பேட்டரியோடைய ஆம்பியரை பொறுத்து. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் கிளாஸ். 30 நாள் ட்ரைனிங் ஆன்லைனில் மட்டும்தான். யார் வேணால் பயிற்சியில் சேரலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் அண்ட் தமிழ் சேனலுடைய நோக்கமே வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள், ஓகேங்களா. ஒவ்வொரு நாளும் அந்த யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதெல்லாம் வந்து முக்கியம் நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருக்குமே. அதாவது ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு பாமரனுக்கும் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட நாலேஜ் போய் சேரணும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம். இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சாவே அவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, சர்வீஸை மேம்படுத்திக்குவாங்க, டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா, இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.